வணக்கம். கடந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சிருப்போம். இப்போ பெற்றோர்களுக்கு தயவு செஞ்சுங்க உங்க காலையெல்லாம் தொட்டு கேட்டுக்கிறேன். நம்ம இருக்க உலகம் பெண்களுக்கான சவக்குழி, நரக வேதனை தரக்கூடிய படுகுழின்னு தெரிஞ்சும், அக்கம் பக்கத்துல உள்ள கண்ட புறம்போக்கு நாய்கள்லாம் இப்படி இருக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க சிறிதளவுன்னு சந்தேகம் வராம போகுது? அதுங்க முகரைய பார்த்தாலே தாங்க தெரியுதேங்க. எப்படிங்க விட்டுட்டு போறீங்க? தெரியுது யாரும் வீட்ல உட்காந்துர்ல. அவங்கவங்க பிழைப்புக்கான வழிய தேடி போறோங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே இந்த மரமண்டைக்கு உரைச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இப்ப நான்லாம் ஒரு ஒரு நாளைக்கு 1 ஹவர்ல ஒரு 9 தடவையாவது போய் என் பொண்ண பார்க்குறேன், கூப்பிடுறேன், எங்க இருக்கான்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். நமக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிற பட்சத்தில, நம்ம கூட பொறந்தவங்க, நம்மள பெத்தவங்கள தவிர வேற யாரையும் நம்பி நம்ம பிள்ளைங்கள விடாதீங்க. அந்த பிள்ளை கூட பொறந்தவனையும், பெத்தவனையும் தவிர எவனுமே இந்த உலகத்தில நல்லவன் இல்ல. அத்தனை பேரும் அயோக்கியன் தான். அதனால இனிமையாவது தயவு செஞ்சு பறி குடுத்துட்டு, பதறதையோ, போராட்டம் பண்ணுறதையோ, கதறையோ விட்டுட்டு, தயவு செஞ்சு இனிமே சொல்லுவாங்கள்ல, "ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்" அப்படின்னு. அத தான் சொல்றேன். பறி குடுத்துட்டு ஒப்பாரி வைக்கிறத விட பாதுகாத்துக்குவோம். நாம பொறந்துட்டோம். வேற வழி இல்ல. இருக்க வரைக்கும் இருந்துட்டு, இந்த 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 என்ன சொல்றதுன்னு டேஷ்வேர்டு போட்டுட்டு, அவனுங்கள்ட்ட நம்ம பசங்கள சிக்காம பாதுகாத்துக்குவோங்க. இது பெற்றோருக்கான விழிப்புணர்வா வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை வெரி ஃப்ரீக்வென்ட்டா ஒரு ஒரு ரெகுலர் கேப்ல இது நடந்துக்கிட்டே இருந்தா எப்படிதாங்க பெற்றோர்கள நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்க 1000 காரணம் சொல்றீங்க. உயிர் போயிடுச்சேங்க. என்ன பண்றது?